இயேசு மீண்டும் கப்பர்நாகமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறைவார்த்தையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது முடக்கவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த வீட்டிற்கு மேல் வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்கவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினார். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்கவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி யாரால் பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே இயேசு முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதை போல நாம் ஒருபொழுதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் ஒரு
நம்முடைய சென்னையில் ரொம்ப பேர் நீங்க மெய்யழகன் படத்தை பார்த்திருப்பீர்கள். அந்த கிளிகளுக்கு உணவை ஊட்டுகின்ற ஒரு நல்ல மனிதர். அந்த நல்ல மனிதர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகின்றார். நான் முதலில் ஒரு கிளி அடிபட்டு கிடந்ததை பார்த்து கொண்டு வந்து உணவை கொடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு 100 கணக்கிலே இந்த கிளிகள் வருகின்றன. நான் தொடக்கத்தில் செய்த பொழுதோ எங்க வீட்டில் இருக்கிறவங்களே சொன்னாங்க, ஏண்டா 2 கிளியை நீ காப்பாத்தி 1 கிளியை காப்பாத்தி நீ என்ன செய்ய போற அப்படின்ட்டு. ஆனால் நான் அன்றைக்கு தொடங்கிய அந்த நல்ல பணி இன்றைக்கோ எத்தனையோ பச்சை கிளிகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்த்து இருக்கின்றதோ. ஆகையால் இன்று ஒரு திரைப்படத்திலே இந்த காட்சியை அமைக்கின்ற அளவுக்கு இந்த உலகத்திற்கு நல்லதை செய்கின்ற பொழுதோ அது காட்டப்பட்டிருக்கின்றதோ என்று அவர் தன்னுடைய பேட்டியிலே கொடுத்திருந்தார். கொரோனா சமயத்திலும் அதற்கு முன்னதாகவும் ஹைதராபாத்திலே ஒரு முஸ்லிம் சகோதரர் செய்த செயலை பல பத்திரிகைகளிலே சொல்லப்பட்டது. அவரே ஒரு பரம ஏழை. ஒரு நாள் அவர் வேலைக்கு செல்லுகின்ற பொழுதோ அவரை பார்த்து ஒருத்தர் வந்து கை ஏந்துறாரு. கை ஏந்துகின்ற பொழுதோ அவர் தனக்கு வைத்திருந்த அந்த லஞ்ச் பேக்ல இருந்து டிஃபனை எடுத்து கொடுக்குறார், சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் வேலைக்கு போறார். அதன் பிறகு அவர் தன்னுடைய மனதிலே நினைத்துக் கொள்கின்றார், இதோ இருக்கின்ற ஏழைகளுக்கெல்லாம் என்னால் உணவு கொடுக்க முடியாது, ஆனால் டெய்லி ஒரு 5 பேருக்காவது நான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினைத்த அந்த முஸ்லிம் சகோதரர் தன்னுடைய பணியை தொடங்குகின்றார். 5 பேருக்கு உணவு கொடுத்தவர் கொரோனா சமயத்திலே 1000 பேருக்கு உணவு கொடுக்கின்ற அளவுக்கு அவர் வழியாக பல நல்ல உள்ளங்கள் சேர்ந்து தொண்டாற்றுகின்றன. இதை எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், நல்லோர் ஒருவர் பொருட்டு இந்த உலகத்திலே மழை பெய்யும். நல்லதை செய்கின்ற அந்த சிறிய செயல் தொடக்கத்திலே சிறியதாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உலகத்திற்கு அது பெரியதாக மாறும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு நல்லதை செய்ய நினைக்கின்றார். அப்படி அவர் நல்லதை செய்ய நினைத்த பொழுதும் ஒரு கூட்டம் அதை தடுப்பதற்கு என்று இருந்ததோ. நீங்க கூட உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில இதை அனுபவிச்சிருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க உடனே சொல்லுவாங்க, இது உனக்கு தேவையா, நீ செஞ்ச எண்ணத்தை கிழிச்சிட்டு போற, நீ இதை செய்யறதுனால மட்டும் உலகம் திரிந்திட போதா. இந்த கேள்விகள் பல நேரங்களிலே நமக்கு இருக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஏதாச்சும் நல்லது செஞ்சோம்னு வச்சுங்க, குறையை கண்டுபிடிப்பதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்கும், கேள்விகளை கேட்பதற்கு என்றே ஒரு கூட்டம் இருக்கும். இதைதான் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தார். முடக்கவாதத்தோடு இருந்தவனை இயேசு கிறிஸ்து அங்கே குணப்படுத்துகின்றார். அப்படி அவர் குணப்படுத்திய பொழுதோ அவரை சுற்றி இருந்த கூட்டம் சந்தோஷப்பட்டாலும் அந்த நல்ல செயலை பாராட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் வரவில்லை. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் செய்யறாங்க, இது போன்ற ஒரு அதிசயத்தை நாங்கள் காணவில்லையே அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவர் செய்கின்ற பொழுதோ அவர் எப்படி அதை செய்யலாம், இந்த ஓய்வு நாள்ல எப்படி பண்ணலாம், பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் இவருக்கு யார் கொடுத்தார்கள் என்கிற கேள்விகள் எழுகின்றன. ஆனால் ஒன்று, இயேசு கிறிஸ்து எங்கு சென்றாலும் நல்லதையே செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும்
நல்லதை செய்வதற்காக மட்டும்தான் கடவுள் நம் அனைவருக்கும் இந்த பகுத்தறிவை கொடுத்து கை காலெல்லாம் நல்லதா உருவாக்கி அனுப்பி வச்சிருக்கிறார். நம்ம நல்லதை செய்யறோமா? நல்லது செய்யலனாலும் பரவாயில்லை, நல்லதை செய்கின்றவர்களோடு பக்கபலமாக இருக்கின்றோமா? பக்கபலமா இல்லைன்னாலும் பரவாயில்லை, அவங்களுக்கு எதிராக கேள்விகளை கேட்கின்றோமா? கேள்விகளை கேட்டோ அவர்கள் செய்கின்ற அந்த நல்ல காரியங்களுக்கோ தடங்களாக இருக்கின்றோமா? யோசித்து பார்க்க வேண்டும். கடவுள் நம்மை வெறுப்போடு இருப்பதற்காக படைக்கவில்லை, சண்டை போடுறதுக்காக படைக்கல, குறைகளை கண்டுபிடிப்பதற்காக படைக்கவில்லை, அடுத்தவர்களுடைய குற்றங்களை எடுத்து சொல்வதற்காக படைக்கவில்லை, அடுத்தவர்களோடு சண்டை இட்டுக்கொண்டு பேசாமல் இருப்பதற்காக நம்மை படைக்கவில்லை. கடவுள் நம்மை படைத்ததோ அடுத்தவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு சமாதானத்தோடு இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு சந்தோஷத்தோ கொடுக்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் படைத்தார். ஆனால் அப்படி படைத்த கடவுள் நம்மை எப்படி பார்க்கின்றார் என்பது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டாம். இன்றைக்கோ நாம் யோசித்து பார்ப்போம். அந்த நல்லது செய்கின்ற, நல்லதை பாராட்டுகின்ற குணம் நம்மிடத்திலே இல்லை என்றால் நாம் நம்மையே மாற்றிக்கொள்ள வேண்டிய தருணம் இதோ, நேரம் இதோ. நல்லதை செய்கின்ற பொழுது பாராட்ட வேண்டும். இதோ அந்த மீனவ நண்பன், என்னால் முடிந்த நல்லதை நான் செய்கின்றேன். அதேபோல் அந்த கிளிகளுக்கு உணவை கொடுத்தவன், என்னால் முடிந்த நல்லதை நான் செய்கின்றேன். அதேபோல் அந்த பிச்சைக்காரர்களுக்கு உணவு கொடுத்த அந்த முஸ்லிம் சகோதரர், என்னால் முடிந்த நன்மைகளை செய்கின்றேன் என்று சொல்லி நல்லதையே செய்தார். அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில இன்னொன்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நாம் நல்லதை செய்வதை நிறுத்தவே கூடாது. வருகின்ற எதிர்ப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கும். இயேசு கிறிஸ்து சந்திக்காத எதிர்ப்புகளா? அவர் எங்கு சென்றாலும் அவரை ஒரு எக்ஸ்ரே கண் கொண்டோ ஒரு கூட்டம் பார்த்து கொண்டேதான் இருந்ததோ. அவர் என்ன தப்பு பண்ண போறாரு பார்க்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை பற்றி கவலையே படவில்லை, நல்லதை மட்டுமே செய்தார். ஆகையால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் சொல்லுகின்ற ஒரு செய்தி இதுதான். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நீ நல்லதையே நினை, நல்லதையே செய். ஏனென்றால் நான் உனக்கு என்னுடைய வாழ்க்கையின் வழியாக ஒரு உதாரணத்தை காட்டியிருக்கின்றேன், அதை கடைபிடி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய இதயத்திலே அது மட்டும்தான் இருக்கின்றதோ. நாம் நிறைவாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற இதயம் அந்த இயேசு கிறிஸ்துடைய இதயம். அதை உணர்ந்தவர்களாக வாழ்வோம், நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதற்காக செய்கின்றவர்களுக்கு துணை நிற்போம். அப்படி இருக்க தவறி இருந்தால் மனம் வருந்துவோம். இறைவா, நல்ல ஒரு எண்ணத்தை, சிந்தனையை எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு கொடும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம்.